ஒரு ஹங் பார்லிமெண்ட் தான் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நான் சவாலே வைப்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க. என்னுடைய கணிப்புகள் படி இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நம்பர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ரிசல்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்க கணிச்ச மாதிரி நடந்திருக்கு, எதெல்லாம் சர்ப்ரைசிங்கா வேற மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது இந்தியா பிளாக் என்ன சொல்ல போனா காங்கிரஸ்னுடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது யூபியில அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மகாராஷ்டிராலையும் இந்தியா பிளாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ஆனால் இது வந்து பிஜேபிக்கு ஒரு கம்ஃபர்டபுளான விக்டரி இல்லைனாலும் அவங்களுக்கான விக்டரியா தான் இதை கொடுக்க முடியும். இப்ப வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல்ல தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னுமே வந்து பிஜேபி அந்த அவங்க 400 பார்னு சொன்னதே இன்னும் இந்த 5 ஆண்டுகள்ல இனி வந்து லோகேஷ் சாரி சந்திரபாபு நாயுடு, அதை தாண்டி நிதிஷ்குமார், இவங்க 2 பேருமே என்ன செய்ய போறாங்க, 2 பேரும் ஆதரவு கொடுக்கறது உறுதியாயிருச்சு. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள் அவர்களுடைய கட்சியினுடைய நிலை என்ன, பாரதிய ஜனதா கட்சியோடு எப்படி ஒத்து இருந்து வேலை பார்க்க போறாங்க, இல்ல ஆட்சி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்களா இல்லையான்றதை விட பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் ஸ்வாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ நிதிஷ்னுடைய கட்சியினுடைய நிலைமையும், நிதிஷ்குமார் கட்சியினுடைய நிலையும், சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சியினுடைய நிலையும் என்னவாக இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் நமக்கு முழுமையான நம்பர்ஸ் வரல. ஒருவேளை இந்த நம்பர்ஸ் இன்னும் குறைஞ்சாலும் அதற்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து நான் லாஸ்டா பார்த்தது வந்து கிட்டத்தட்ட 286 என்டிஏ கூட்டணிக்கு கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் வந்து இன்னும் குறையலாம் அப்படின்னு. பிஜேபி தனித்து எவ்வளவு இருக்குன்றது எனக்கு தெரியல, பாஜக எவ்வளவு வந்திருக்கு எனக்கு தெரியல. 237 வந்திருக்காங்க. அதாவது தனி மெஜாரிட்டி இல்ல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இருந்தாலுமே இது இனி நேரம் ஆக எப்படி மாறும் அப்படின்னு தெரியல. ஏன்னா என்னுடைய கணிப்புகளின் படி ஒரு ஹங் பார்லிமெண்ட் தான் இருக்கும்ன்றதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். நம்ம அன்னைக்கு எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது கூட தினேஷ் நீங்களும் நானும் பேசணும். அப்ப கூட எல்லாரும் அந்த கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் சொன்ன விமர்சனம் செய்திருந்தார்கள், ஏன் வந்து இப்படி பேசுறீங்க, உங்களுடைய போலவே இல்ல. உங்களை ஃபாலோ பண்றவங்க, என்ன ஃபாலோ பண்றவங்க, மனோஜ், தினேஷ், ஜீவா எல்லாரையும் ஃபாலோ பண்றவங்க எல்லா வீடியோஸையும் பார்த்து ஜூன் 4ஆம் தேதி நீங்க எல்லாம் அழுவுறத நாங்க பார்க்க போறோம், அதுக்கே நான் இந்த வீடியோ பார்ப்பேன்டா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி அடைந்தாலும் நம்மளுடைய வேலை ரிப்போர்ட் பண்றது, ஏன் அது நடந்துச்சு அப்படின்றத நாம வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை என்பதுதான் நம்ம வேலை. எல்லாரும் சிரிக்கிறதோ அழுகிறதோ இது நம்மளுடைய வேலை கிடையாது. சிரிக்கிறதோ அழுகிறதோ யதார்த்தம் என்னன்றத சொல்றதுதான் நம்முடைய வேலைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் சரியும் கூட சபீர். ஆனா இங்க என்ன அப்படின்னா, இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தாலும், ஒரு ஹங் பார்லிமெண்டாவே இருந்தாலும், இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் என்ன, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும். அதை தாண்டி வந்து குதிரை பேரம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு இன்னும் அடுத்த ஒரு வாரம் திரும்ப திரும்ப வந்து இந்தியா அலையன்ஸ் என்ன செய்ய போறாங்க, என்டிஏ என்ன செய்ய போறாங்க, இல்ல பாஜகவினுடைய தலைவர்கள் என்ன செய்ய போறாங்க, இந்த குதிரை பேரம் எப்படி இருக்க போகிறது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குதிரை பேரத்துல அவங்க வந்து ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இந்த 10 ஆண்டுகளில் அதை செய்திருக்கார்கள். ரீஜனல் பார்ட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு பார்ட்டியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டி ஆகட்டும், இல்ல மாநில கட்சிகள் ஆகட்டும், எல்லா கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் முதல் கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாரையுமே அவங்க கட்சிக்குள்ளாக இழுத்து இருக்கிறாங்க. இப்ப இது அடுத்தடுத்த கட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய பயம் கலந்ததா, ஒரு அச்சம் கலந்த ஒரு நிலையே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒண்ணு ஒரு ஸ்ட்ரைட் வெற்றி, காங்கிரஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைட் வெற்றியா இல்ல ஒரு பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரைட் வெற்றியா இருந்திருந்ததுன்னா நம்ம இவ்வளவு தூரம் இதை பேச வேண்டியது. இந்த குதிரை பேரம் எப்படி இருக்கும் இந்த அடுத்த இந்த ஒரு வாரத்துக்கு அப்படின்றது ஒரு நம்முடைய இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு எப்படி அடுத்தடுத்த கட்டத்துல எப்படி நகரப்போகுதுன்றதையும் நம்ம பார்க்கணும். மேம், தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வரலாம். அதிமுக வரலாம் எப்படி பார்க்கலாம்? பாஜக வந்து 2 இலக்குல தன்னுடைய சதவீதத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க, 10% டச் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க மேம்? பிஜேபி இந்த டபுள் டிஜிட் பர்சன்டேஜ்ன்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போன எலெக்ஷன், அதாவது 21 எலெக்ஷன்ல அவங்க ஏடிஎம்கேயோட கூட்டணியில இருந்து அவங்க வாங்கின வாக்குகள் கிட்டத்தட்ட 5%.
பாமகவினுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 5%. அது ஏற்கனவே 2 டிஜிட் நம்பர்ஸ் வந்துருச்சு. அதை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாரும் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 12% 14% கட்டாயம் இருந்திருக்கும். அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா பிஜேபியும் அந்த கூட்டணி கட்சிகளும் எத்தனை தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அதே போல அதிமுக தனித்து போட்டி அப்படின்றதும், அதிமுக தனித்து பெருவாரியான தொகுதிகள்ல போட்டியிட்டும் அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 12% குறைந்திருக்கிறதா தான் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ரவுண்ட் கவுண்டிங்க்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்த டேட்டால நான் பார்த்தது. அப்போ 21% தான் இருக்கு இப்ப ஏடிஎம்கேக்கு. இவ்வளவு நம்பர்ஸ் குறையுது அப்படின்னா அதிமுக இந்த ஒற்றை தலைமையும் அதிமுகவுக்கு கை கொடுக்கவில்லையா? ஒரு ஜெயலலிதாவை போல ஒரு ஆளுமை நிறைந்த தலைவர் அதிமுகவில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வருது. ஏடிஎம்கே வந்து கட்டாயம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, 66 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நம்ம தான் எதிர்கட்சி அப்படின்னாலும் அவங்க இந்த 2 ஆண்டுகள்ல ஒவ்வொருத்தரும் சொன்ன யுக்திகளை நம்பி ஒருவேளை களத்திற்கு வந்துட்டாங்களோ, அவங்க வந்து அவங்கள எப்படி வந்து களத்தை சந்திக்க வேண்டும், வியூகங்கள் அமைக்க வேண்டும், அல்லது எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க பின்னுக்கு தள்ளி அதிமுகவினுடைய செயல்பாடுகள் அவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது அதிமுக இப்போது. அதை தாண்டி திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு அது ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு கிட்டத்தட்ட 8வது முறையாக தொடர் வெற்றி இது அவர்களுக்கு. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த இந்த அரசியல் முடிவுகள் எல்லாமே திமுகவிற்கு கை கொடுத்திருக்கிறது. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பொலிட்டிக்கலா கரெக்டான டிசிஷன்ஸ் எடுத்திருக்காருன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இருந்தாலுமே திமுக இந்த தேர்தல் அவர்களுக்கு வெற்றி அப்படின்னாலும் அவங்களோட கூட்டணியினுடைய ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. அவங்களும் அந்த ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சது என்ன காரணம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்துல வந்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள் குறித்து உங்க பார்வை, நீங்க இந்த அளவுக்கு யூபியில ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைச்சீங்களா? நம்ம அன்னைக்கு பேசணும் தினேஷ், இதேதான் நான் பேசினேன். நான் அன்னைக்கு சொன்னேன் உங்ககிட்ட, எக்ஸிட் போல்ஸ் வந்த பிறகு சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி அங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கீழ்மட்ட அளவுல கூட தொண்டர்கள் மத்தியில ஒரு நெருக்கம் தெரிகிறது. அவங்க வந்து ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. இன்னொன்னு வந்து பல பகுதிகள்ல உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பல பகுதிகள்ல, ஹரியானா அது மாதிரியான பகுதிகள் எல்லாமே அக்னிவீர் திட்டம் அவர்களுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்க கூடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னொன்னு வந்து இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு அந்த 17 தொகுதிகள் அவர்கள் போட்டியிடக்கூடிய 17 தொகுதிகள்லயுமே சமாஜ்வாதி கட்சியினுடைய வந்து நேரடியாக வந்து களத்தில் நின்று வேலை பார்த்தாங்க. இது எல்லாமே அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல கடந்த முறை 69 தொகுதிகள்ல வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ரொம்ப நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு குறைஞ்சு போயிருக்கு. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்ல வேண்டும். மோடி ராமர் கோயிலுக்கு உகந்த அது இருக்கக்கூடிய இடமான அயோத்தியில தோல்வி இல்ல பின்னடைவு, மேபி இந்த ஃபைனல் கிட்டத்தட்ட பின்னடைவு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு. ராமரும் கை கொடுக்கல, ராமர் கோயிலும் கை கொடுக்கல. தெய்வங்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு இனிமேதான் பார்க்கணும். தெலுங்கானா இதே ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போது முக்கியமா பார்க்கக்கூடிய 2 சட்டப்பேரவை தேர்தல்கள்ல ஆனா பாஜக கூட்டணி ஒரு வெற்றி பெற்றிருக்காங்கிறத பார்க்கும்போது அது என்ன உணர்த்துது? ஒடிசால பிஜேபி வந்து நிறையவே கெயின் பண்ணிருக்காங்க. அவர்களுடைய பிரச்சாரம் கடைசி கட்டத்துல ஒடிசாவில வந்து வி.கே. பாண்டியனுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா தளத்துக்கு எதிராகவும் அவர்கள் எடுத்த பிரச்சாரம், அவங்க பேசின விஷயங்கள், மோடி, அமித்ஷா போன்றவர்கள் அங்க வந்து தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. அது அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறதோ அப்படின்றதுதான் தோணுது. இன்னொன்னு வந்து ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகன் வந்து மிகப்பெரிய தவறுகளை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கடைசி நேரத்துல, அதாவது தேர்தலுக்கு சில காலம் முன்பாக சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணதும், அதுக்கு பிறகு அந்த கேசஸை வந்து வேகப்படுத்தினதும் அவருக்கு எதிராக ஒரு ஜெகனுக்கு எதிராகவும் அது வந்து சந்திரபாபு நாயுடுக்கான சிம்பத்தியாகவுமே மாறி இருக்குன்னு தோணுது. ஆந்திர பிரதேஷ் வந்து இப்போ சவுத்ல கர்நாடகா, ஆந்திரா ரெண்டுமே இட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளீன் ஸ்வீப் டிஎம்கேன்னு சொல்லணும். 39 இடங்கள், ஒரு 2 இடத்துல மட்டும் மாற்றி வந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. விருதுநகர்ல ஒவ்வொரு ரவுண்ட் அதிகமாகும் போது மாறிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. தருமபுரியில சௌமியா அவர்கள் கொஞ்சம் முன்னிலையில இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுவுமே ரவுண்ட் மாறிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
என்ன உணர்த்துது? இரண்டாம் இடம் நிறைய இடங்கள்ல பாஜக வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவரான பிறகு தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கு. கண்டிப்பா ஒரு 5 இடங்கள்ல பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க அப்படின்லாம் பேசினாரு. ஆனா இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அது என்ன உணர்த்துது மேம்? தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அங்க வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எதுவும் கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க பாமகவையும் ராமதாஸ் குடும்பத்தையுமே சேரும். அந்த வெற்றி அவர்களுக்கு உண்டானது மட்டும்தான். ஒருவேளை சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார், இன்னும் முழுமையான ரிசல்ட் வரல, வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான வெற்றியாக தான் சொல்ல முடியும். ஏன்னா வழக்கமா தருமபுரியில ஃபேமிலியில இருந்து யாராவது, அதாவது ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தில இருந்து யாராவது ஒருத்தர் போட்டியில் இருந்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தருமபுரியில அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு அங்க ஒரு சிம்பிள் விஜய் பிரபாகர் வெற்றி பெறுவதற்கு, அதாவது முன்னிலை வந்து திரும்பவும் செகண்ட் பொசிஷன் போறதுக்கான ரீசன் நான் சொல்றேன். அவரு விஜய் பிரபாகருக்கான சப்போர்ட் அங்க இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ், விஜயகாந்துக்கு அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ், விஜயகாந்துக்கான ஒரு சிம்பத்தி, இது நாங்க வந்து எலெக்ஷன் டூர் போகும்போது அங்க பிரச்சாரத்திலேயே பார்த்தேன். இன்னொன்னு, மற்ற இடங்கள்ல எல்லாம் அதிமுகவினுடைய தலைவர்கள் எப்படி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத விட விருதுநகர் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா ராஜேந்திர பாலாஜி கூடவே அவருக்காக, விஜயகாந்தனுடைய மகனுக்காக, விஜய் பிரபாகருக்காக கூடவே இருந்து எல்லா வியூகங்களையும் அங்க வகுத்து கொடுத்தாரு அவரு. அங்க வந்து அவங்க ஏடிஎம்கே டிஎம்டிகே ரொம்ப கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணாங்க. மற்ற இடங்கள்ல அவங்க கூட்டணியோடவோ இல்ல தனித்தோ செயல்பட்டதை விட இங்கு விருதுநகர்ல வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து அங்க தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் 2 பேரும் பெரிய ஜாம்பவான்கள். 2 பேரும் இருந்தே வந்து ஏடிஎம்கே டிஎம்டிகே அலையன்ஸால அவங்களுக்கு டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுது அப்படின்றது ஒரு ஆச்சரியம். இப்ப இன்னொரு முக்கியமான லீடரா பார்த்த ஒரு லீடர் வந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். சுயேட்சையாக நின்னாலும் கூட ஒரு டஃப் ஃபைட்டை கொடுப்பாருன்னு பார்க்கப்பட்டது. பட் ஆனா ஒரு நல்ல ஃபைட் கூட கொடுக்காத அளவுக்கு அவருடைய வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது எதை உணர்த்துது? ஆக்சுவலா நான் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவர் 2வது முடிப்பார், அவருக்கு வந்து பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. நம்மளே பார்த்தோம் எத்தனை பன்னீர்செல்வம் கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அந்த விஷயங்கள்லாம் பெரிய பிரச்சனை அவருக்கு ஏற்படுத்தல. இன்னொன்னு வந்து பிஜேபிக்கு அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க. அதிமுகவுடைய பலத்தில் மட்டும்தான் அவர் போட்டியிட முடியும். அதிமுக ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. இன்னொன்னு ராமநாதபுரம் வந்து ஏற்கனவே திமுக கூட்டணியில இருந்து நவாஸ்கனி வெற்றி பெற்ற ஒரு இடம். அங்க இருக்கக்கூடிய வாக்குகள் ராமநாதபுரத்துல பாஜகவுக்கு வாக்கு வங்கியே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா கடந்த எலெக்ஷன்ல நினைவு சரியா இருந்ததுன்னா அங்க வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட்டாரு. பிரைம் மினிஸ்டர் மோடியே அங்க போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்க வந்து ஒரு பிஜேபிக்கான வாக்குகள் அப்படிங்கறத ஒண்ணு டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்கிற விஷயங்களாவும் பார்க்க முடிஞ்சது. இல்ல பிஜேபிக்காக அந்த தொகுதியெல்லாம் டெவலப் பண்ணி எல்லாம் வைக்கல. கடந்த முறை நயினா நாகேந்திரன் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாருன்றது உண்மை. ஆனா அது அவருடைய சுயபலத்துல நடந்தது. அவர் இன்னைக்கு திருநெல்வேலியிலேயே அவரால் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடிஞ்சது. 2வதா இருந்தாலும் அவரால் டஃப் ஃபைட் கொடுக்க முடியுது. அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். ஒரு பார்ட்டி மெஷினரி எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு தொகுதியில அதுவும் ஒரு எலக்ட்ரல் ஃபைட்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியினரே அப்ப வந்து அவருடைய சுய பலத்துல அது வந்து நடந்தது. இன்றைக்கு வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பலம் இருந்தாலும் அதிமுக அவரோடு இல்லை. அவரோட தனிப்பட்ட பலத்தை மட்டும்தான் ஓபிஎஸ்ஆல ப்ரூவ் பண்ண முடியுதே தவிர கட்சி அவரோடு இருக்கிறது அல்லது கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கிராஸ் ஓட்டிங் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்ததெல்லாம் பொய்யாக்கி போனது. சிஷியன் ஒருத்தர் குருவை ஜெயிச்சிருக்காரு. ஆமா, தங்க தமிழ்செல்வன் அவருடைய வெற்றியை வந்து கட்டாயம் பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவரு கண்டினியூஸா 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது 2019 இதே மாதிரி பெருவாரியான வாக்குகள் பெற்று தோத்து போயிட்டாரு. அப்ப வந்து டிடிவியினுடைய அமமுகவிலேயே இருந்தாரு. டிடிவி தினகரனுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்பட்டது. அங்க இருந்த எல்லாருமே அங்க பேசினாங்க. பட் வந்து அங்க அதிமுகவினுடைய வாக்குகள் டிடிவியை விட அதிகமா வந்ததுக்கு காரணம் அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ், கம்யூனிட்டி பேக்கிங் வந்து நாராயணசாமி அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது வந்து நடந்திருக்கு.
மேம் இப்ப டிஎம்கே வந்து வெற்றி பெறுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 2வது இடம் அப்படிங்கிறது பெரும்பாலான பகுதிகள் வந்து பாஜக லீடிங் வராங்க போறாங்க. ரிசல்ட்ல வந்து ஒருவேளை அதிகப்படியான இடங்கள்ல பாஜக 2வது இடம் வராங்கன்னா அதிமுக அதை எப்படி எடுத்துக்கணும்? நான் ஆரம்பத்திலேயே அதான் சொன்னேன். அதிமுக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. கட்சி அதிமுக விட அதிக வாக்குகள் வாங்கினதையும் பார்க்க முடிஞ்சது ஒரு 2-3 இடங்கள்ல. சரியா எனக்கு இடம் முறை ஞாபகம் இல்ல. இது வந்து 1 ரவுண்டு 2 ரவுண்டு தான் இருக்கும். ஃபைனல் ஓட் ஷேர் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும் தினேஷ். நம்ம இப்பவே நம்ம வந்து அதை கன்க்ளூட் பண்ணிட முடியாது. நாம் தமிழர் கட்சி அதிமுகவை விட பெரிதாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு இணையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்க முடியாது. 2010 அதாவது 2006 2011 திமுக ஆட்சியில பெருவாரியான காலம், அதாவது ஒரு ஆரம்பத்துல ஒரு 3-4 ஆண்டு காலம் ஜெயலலிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து எதிர்கட்சியாக செயல்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலுமே 2010 அவங்க திரும்பவும் 2011 எலெக்ஷனுக்கு முன்னால அவங்களோட கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது. இன்னைக்கு டிஎம்கேக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இல்லைன்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை வந்து ஏடிஎம்கே கரெக்டா டேப் பண்ணவே இல்லை. ஏடிஎம்கேவோட 2ஆம் நிலை தலைவர்கள் யாருமே வந்து பெரிய அளவுல ஒர்க் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து எதுக்காக வந்து பழனிசாமி அவர்களுக்கு திரும்பவும் ஒரு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்திருக்கலாம். அதுவும் காரணம். இன்னொன்னு வந்து இப்ப எப்படிதான் ஜெயிச்சாலும் சென்டர்ல நமக்கு பவர் இருக்க போறது இல்ல. நம்ம பிஜேபியோடும் கூட்டணியில இல்லை, காங்கிரஸோடும் கூட்டணியில இல்லை. அப்ப நமக்கு யாருக்குமே வந்து பெரிய அளவுல வெற்றி கிடைக்க போறது இல்ல. கடந்த 5 ஆண்டுகள்ல அதிமுக செய்த மிகப்பெரிய தவறு. இன்னொன்னு வந்து பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் குமார் மட்டும்தான் தேனியில ஜெயிச்சிருந்தாரு. அப்போ ஒருவருக்கு அமைச்சர் பதவி கட்டாயம் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு இடையில இருந்த அந்த அதிகார போட்டியில அதையும் தட்டிவிட்டார்கள் அதிமுகவினுடைய தலைவர்கள். அதனாலதான் அந்த எந்த விதமான பலனும் இல்லாமல் போனது. அதே மாதிரி நமக்கும் ஏதோ நிலைமை இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் ஏடிஎம்கேயோட எம்பி கேண்டிடேட்ஸ் முதல் கொண்டு 2ஆம் நிலை தலைவர்கள் முதல் கொண்டு யாருமே களத்துல வேலை பார்க்கல. அதுவும் அந்த கடைசி 3 நாட்கள் எல்லாருமே வந்து உள்ள போயிட்டாங்க. யாரும் வந்து வெளியில வந்து ஒர்க் பண்ணல, மக்களை சந்திக்கல. இது எல்லாமே அவர்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது. இப்ப ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்துல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பிரைம் மினிஸ்டரா மோடி அவர்களே தொடருவாரா, இல்ல வேற யாராவது மாற வாய்ப்புகள் இருக்கா? அப்படியான விவாதங்களும் சில இடங்கள்ல பேசப்படுது. உங்களுடைய பார்வை? அது நிறைய இடத்துல பேசப்படுது. ஆனா அது இப்ப பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவர்கள் வந்து யாரை வேணாலும் விலைக்கு வாங்குவாங்க. எப்படியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வார்கள். அதனால மோடியா இல்லையா, அமித்ஷாவா, யாரு, இல்ல வந்து நிதின் கட்கரியா, இல்ல யோகி ஆதித்யநாத்தா, எத்தனையோ பெயர்கள் சொல்லப்படுது. அந்த விவாதத்துக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ச்சியான தோல்வி, ஒற்றை தலைமையா இருந்தா வந்து ஈஸியா வந்து கட்சி வளர்த்துட்டு போக முடியும் அப்படின்லாம் பேசினாரு. ஆனா இந்த தோல்வியை வந்து அவர் எப்படி எடுத்துக்கணும்? ஏன்னா இன்னும் அடுத்தது சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில வருடங்கள் தான் இருக்கு. அந்த ஒற்றை தலைமையிலையும் பிரச்சனை வருவாங்கிற கேள்வி வந்து ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு தேர்தல்ல கூட வெற்றி பெறல அதிமுக. அவங்க இத்தனைக்கும் 4 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஜெயலலிதாவினோட மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறார். இருந்தாலும் அவங்க பார்ட்டி வந்து அவர் கூட தான் இருக்காங்களா, ஏன் ஒர்க் பண்ணல அப்படின்றத அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் யாருமே ஒர்க் பண்ணல. ஏன்னா இங்க ஒரு கூட்டம் நடந்தது, தேர்தலுக்கு 2 நாள் பொறுத்து இங்க சென்னையில ஒரு கூட்டம் நடந்தது. அப்பவே அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அப்படிதான் செய்திகள் வெளியானது. எல்லாரும் சொன்னாங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் யாருமே ஒர்க் பண்ணல, பார்ட்டி ஆர்டர்ஸும் நிறைய பேர் வரல அப்படின்னு. பிரச்சாரத்துல அவங்க வந்து பிரச்சாரம் ரொம்ப நல்லா இருந்ததாக எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் பிரச்சாரம் அப்படி ஒன்றும் நல்லா இல்ல. அவங்க வந்து நிறைய இடங்கள்ல அவங்களுடைய பிரச்சாரம் பெரிய தொய்வை சந்தித்தது. அதை யாருமே ஏத்துக்க தயாராக இல்லை. அவர் வந்து ஒரு ஆளுமை அப்படிங்கிற அளவுலதான் எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அவர் வந்து எங்கெங்க ஃபால்ட் லைன்ஸ் இருந்தது அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக உயிர்ப்போடு இருக்க வேண்டும். திமுகவும் அதிமுகவும் உயிர்ப்போடு இருப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உகந்ததா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க திரும்பவும் என்னென்ன தவறுகள், எந்தெந்த வியூகங்கள் தவறாக இருந்தது அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கணும். 2வது அவங்களுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணதாக ஒரு பிம்பம் வெளியில காட்டப்பட்டது.
அது இல்லைன்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு. மேம் கோவை மதுரை இப்ப வரைக்கும் பார்க்கும்போது ரெண்டுலயுமே வந்து 2வது இடம் பாஜக தான் இருக்கு. மதுரையில அதிமுக இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரையில பாஜக வந்துருச்சு. பாஜக 2ஆம் இடத்துல ராம் சீனிவாசன் லீடிங்ல இருக்காரு. கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை. கோயம்புத்தூர்ல வந்து வேலுமணியினுடைய கோட்டை இங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அவர் சிங்கராமச்சந்திரன் ஆக்சுவலா ரொம்ப நல்ல கேண்டிடேட். ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் டஃபா ஃபைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்க வந்து அட்லீஸ்ட் செகண்ட் பொசிஷன் அவங்க தக்க வச்சிருந்திருக்க முடியும். அவங்க வந்து தேர்தலுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாலேயே அவங்க வந்து ஃபைட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்படிதான் வந்து அங்க களமே இருந்தது. அதை வந்து அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா யாருமே அதை ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதாவது அண்ணாமலை போட்டியிடுகிறார் அப்படிங்கிறதுக்காகவே எத்தனை முடியுமோ அவ்வளவு ரிசோர்ஸஸையும் அங்க வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதையும் மீறி அதிமுக இவ்வளவு பெரிய வாக்குகள் பெற்றிருக்கிறது. வேலுமணியினுடைய பலம் என்ன ஆகுது? கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த பகுதியில மட்டுமே 10 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு இருக்கிறாங்க. 10 எம்எல்ஏ இருந்தும் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே அங்க வந்து ட்ரெயிலிங், அதுவும் 3rd பொசிஷன் அப்படின்றது அவங்க வந்து ஒரு சிறந்த கேண்டிடேட்டை அவங்க கைவிட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சிங்கராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல படித்தவர், பிஹெச்டி ஹோல்டர். அதை தாண்டி ஜெயலலிதாவினுடைய தீவிர விசுவாசியாக அறியப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து கைவிட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. நிறைவா மேம், 2 நாட்களுக்கு முன்பாக, சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் பேசும்போது எத்தனை இடம்ங்கிறத தாண்டி எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாரு. இன்னைக்கு பார்க்கும்போது சில இடங்கள்ல அதிமுக வாங்கியிருக்க மாதிரி 2ஆம் இடம் பாஜக வாங்கியிருக்கு. சோ இதை வச்சு நாங்க பாஜக கூட்டணி வாங்கியிருக்கக்கூடிய பெர்சன்டேஜை வச்சு பாஜக வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கிளைமா அடுத்தடுத்த விஷயங்கள்ல பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது உண்மையா இல்ல இல்லையா? செய்வாங்க, அதை கட்டாயம் செய்வாங்க. அது அந்த நரேட்டிவ் அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து கால் பதிச்சிருச்சு. ஆமா, பாரதிய ஜனதா கட்சி கால் பதிச்சுதான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி வந்து அண்ணாமலை வந்ததுக்கு பிறகெல்லாம் இங்க வளரல. அதுக்கு முன்னாலேயே 2 எலெக்ஷன்ல வந்து பிஜேபிக்கு எம்பி இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரியில இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று பொன் ராதாகிருஷ்ணன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாவே இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்ற காலங்கள் எல்லாம் உண்டு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு என்னவோ வந்து அண்ணாமலையினால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு பேசுறது வந்து சரியானதாக இருக்கும்னு தோணல. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சப்போர்ட் இங்க வளர்ந்துருக்கு. அவங்களுடைய நம்பர்ஸ் கண்டிப்பா அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இனி அடுத்தடுத்த கட்டங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையினுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் பார்ட்டியில? அவர் ஒருவேளை சென்ட்ரல்ல திரும்ப ராஜ்யசபா சீட் ஏதாவது கொடுக்கப்பட்டு அவரை அகாமடேட் பண்ணிப்பாங்களா, இல்ல இங்க தலைவராகவே தொடர போகிறாரா, அல்லது அவருக்கு இன்னும் பெரிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்கப்பட போகிறதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். பட் பிஜேபிக்கு இங்க பெரிய அளவுல ஐபால்ஸ் கிடைச்சதுக்கு அண்ணாமலை ஒரு ரீசன் சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாஜகவுக்கு இது வந்து வெற்றின்னு பார்க்கலாமா, இல்ல அண்ணாமலைக்கான வெற்றின்னு பார்க்கலாமா? தோல்வி இதெல்லாம் தாண்டி இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நீங்க வந்து அண்ணாமலைக்கான கிரெடிட்டா எல்லாம் கொடுக்க முடியாது, பார்ட்டிக்கான கிரெடிட்டா தான் கொடுக்கணும். ஏன்னா அண்ணாமலையை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில நிறைய லீடர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோடி 8 முறை வந்துட்டு போயிருக்காருங்க. கன்னியாகுமரி விசிட்டை விட்டுருங்க, அதுக்கு முன்னால 7 முறை வந்துட்டு போயிருக்காரு. மோடிக்கு நீங்க கிரெடிட்டே கொடுக்க மாட்டீங்களா? எல்லா கிரெடிட்ஸையும் அப்படி அண்ணாமலைக்கு மட்டுமே நீங்க கொடுக்க முடியும், மோடி அவர்களுக்கு கொடுக்க கூடாது? ஒரு ஸ்கேல் இருக்கும்ல, புரியல. அண்ணாமலைக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் அவரு நின்னும் போது அவரு கோயம்புத்தூர்லயாவது வெற்றி பெற்றிருந்தா அது அவருடைய வெற்றின்னு பார்க்கலாம். அவர் கரூர்ல போட்டிட்டு இருக்கணுங்க, அவரோட சொந்த தொகுதி அதுதானே. எதுக்கு அங்க இருந்து கோயம்புத்தூருக்கு ஓடினாரு? கோயம்புத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா எல்லா வேலைகளையும் அவருக்கான அந்த களத்தை வந்து ரெடி பண்ணாங்க. ஏன் வந்து செந்தில் பாலாஜி அரஸ்ட், அதுக்கு பிறகு கரூர்ல இருந்து இவர் கோயம்புத்தூருக்கு போனது, அதற்கு பிறகு மணல் குவாரிகள் எல்லாம் நடந்த ரெய்ட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தானே நீங்க பார்க்கணும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தானே பார்க்கணும். ஒருத்தருக்காகவே ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதையெல்லாம் மீறி மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஓகே, நிறைவா இந்த எலெக்ஷன்ல நீங்க ஒரே ஒரு தலைவரை ஒரு ஹீரோவா கரெக்டா அந்த எலெக்ஷன்ல சரியா ஒர்க் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு நீங்க பாக்குறீங்கன்னா அவர் யாரா இருக்கலாம்? ஏன் ஒரு ஹீரோ இல்ல, 2 பேரும் நான் சொல்லணும். ஒண்ணு ராகுல் காந்தி,
ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொன்னு எம்.கே. ஸ்டாலின். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாரத் ஜோடோ யாத்திராவும் அதுக்கு பிறகு நடந்த பாரத் நியாய் யாத்ரா ரெண்டுமே வந்து அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும், அதாவது யாரா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி மட்டுமே ஒரு மனிதனை வந்து எப்போதுமே வழிநடத்தும். ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறம் திரும்ப திரும்ப எழுந்து உட்கார்றாரு, திரும்ப திரும்பவும் ஃபைட் பண்றாரு. அது வந்து ராகுலுடைய அந்த கான்பிடன்ஸை வந்து பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு எம்.கே. ஸ்டாலினுக்கு வந்து பெரிய கிரெடிட் இந்த இந்த எலெக்ஷன்ல. அதாவது இந்தியா அலையன்ஸ் அப்படின்றது உருவானதுக்கான அவரு ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் எம்.கே. ஸ்டாலின் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்முடைய முதல்வர் ஆரம்பத்திலேயே சொன்னாரு, காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி கரை சேராது அப்படின்னு. இங்க ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ஸ்ல நடந்த ஒரு கூட்டத்துல அவர் சொன்னது, காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராது. அப்ப காங்கிரஸோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டால் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். அப்பதான் பட்னா கூட்டம் நடந்த பிறகுதான் என்டிஏ கூட்டம் நடத்துறாங்க பிஜேபி. அது வரைக்கும் இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு வரும், இல்ல வந்து காங்கிரஸால ஒரு கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்றத இந்தியா முழுமைக்குமே யாருமே பேசல. இன்னொன்னு வந்து ஒரு பார்லிமெண்ட்ல வந்து ஒரு டிஸ்கஷன்ல நம்முடைய எம்பி திருச்சி சிவா அவங்க வந்து சொன்னாங்க, உப்மாவே ஒரு காலேஜ்ல மெனுல வந்து எப்போ ஜெயிச்சுக்கிட்டே இருந்தது, ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உப்மா வேண்டான்னு ஓட்டு போட வந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் மோடி வேண்டாம் அப்படிங்கிற கோஷத்தை முதல்ல தமிழ்நாட்டுல இருந்துதான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான கிரெடிட்ஸை வந்து நம்ம கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தியா. தேர்தலில் வெற்றி பெற்ற அணியில இருந்து ஒரு ஹீரோவை சொல்ல மாட்டீங்களே? ஜெயிக்கிறவங்களை பத்தி எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்போம். அதுல அப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்க அந்த கிரெடிட்ஸை வந்து மோடி அவர்களுக்கு தான் கொடுத்தாகணும். உங்களுக்காக வேணும்னா நீங்க நினைக்கணும்னா உங்க திருப்திக்கு வேணா நீங்க அண்ணாமலை அவர்களை நினைச்சுக்கலாம். ஆனா மோடிக்கு தான் இந்த பாராட்ட கொடுக்கணும். ஏன்னா 40 நாளும் அவர் வந்து ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, நிறைய இடங்கள்ல தியானம் பண்ணியிருக்காரு, அயோத்தியாவில ராமர் கோயில் கட்டியிருக்காரு, கட்டுறதுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா எல்லா இடங்கள்லயுமே காங்கிரஸ்க்கு எதிரான பிரச்சாரங்களே ரொம்ப வீரியமாக எடுத்து வைத்திருக்கிறார். அது எல்லாத்தையும் பாராட்டலாம். தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாக அழைச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.